அண்ணனும் தங்கச்சியும் அமானுஷ்ய விஷயம் கூட பேசலாம் ட்ரை பண்ணலான்னு வீட்டில் பேசியிருக்காங்க. சரி நைட் லேட் ஆயிடுச்சுன்னு 2 பேரும் தூங்குறாங்க. தூங்கும்போது தங்கச்சி அவங்க அண்ணாவை எழுப்புறாங்க. ஏய் எந்திரா எந்திரா. ஆனால் அவங்க அண்ணன் எந்திரிக்க வெளியாகும். அப்புறம் பக்கத்தில் இருக்க ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தங்கச்சி அந்த பக்கம் போயிட்டு அண்ணன் இந்த பக்கம் போயிட்டு ஃபோன் பண்ணால் அண்ணன் எடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே தங்கச்சி பயத்தில் கத்திருக்காங்க. எந்திரிச்சு என்னன்னு கேட்குறக்கு அண்ணன் தங்கச்சியை பார்க்கும்போது தங்கச்சியோட உருவமே தெரியலையாகும். தங்கச்சி படுத்திருக்க மாதிரி இருக்கு. ஆனால் ஃபேஸ் கருப்பாடு யாருக்கும் முடி பிரிச்சு போட்டு நிற்கிறான். 2-3 டைம் பார்த்து அதுக்கப்புறம் 10 செகண்டுக்கு அப்புறம் தான் தங்கச்சியோட உருவம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கப்புறம் ஏமான்னு கேட்டனையும் இல்லைடா யாரோ என் பக்கத்துல இருந்து என்னை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நான் கண்டு தரேன். பார்த்தா என் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. கருப்பாக இருட்டாக இருக்குது. ஆனால் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. ஒன்றும் பயப்படாத நம்ம நைட்டு பேசுறதான் நீ போய் அம்மாட்ட தருன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப காலை எழுந்திரிச்சனே எனக்கு இதுதான் தெரிஞ்சுன்னு சொன்னேன். அவங்க அம்மா 2 பேர்த்தையும் திட்டிட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சாமி கும்பிட வச்சு அங்கே மந்திரிச்சு திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டை சுற்றி வேப்பதலை கட்டினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சரியாச்சுன்னு சொல்லி நம்ம கிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்காங்க.